Hi friends, welcome to Harry's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Harry's Kitchenல இன்னைக்கு வந்து தக்காளி சில்லி பவுடர் எதுவுமே இல்லாத ஒரு சிக்கன் சுக்கா எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, அப்புக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. 1ஆந்தேதின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் காமனாக 7ஆந்தேதியாக மாற்றிட்டாங்க. நான் வந்து அவனுக்கு 2-3 நோட்டு மட்டும் லாஸ்ட் மினிட்ல கிடச்சனால அதை நான் போடாமல் வச்சுருந்தேன் கவரு. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லேபிளை வந்து அவன்கிட்டே கொடுத்து அவனையே நான் வந்து லேபிளை வந்து ஒட்ட சொல்லிட்டேன். ஸோ அவன் ஒவ்வொரு நோட்டையாக எடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு செக் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இல்லைன்னா டிவி ஃபோன், அதுவும் அப்போ வந்து நல்ல டிவி ஃபோன் ஓயாமல் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கார்ட்டூனை பார்ப்பான். ஸோ அதனால் அவனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு இந்த வேலையை கொடுத்தாச்சு. லேபிள் எல்லாமே அவனும் நீட்டாக ஒட்டிட்டு பேரையும் எழுதி அவனை வந்து ரெடி பண்ண சொல்லிட்டான். அவனே அழகாக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டான். இப்போ வந்து பேக் டு கிச்சனில் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நிறைய போயிட்டு இருந்தனால சிம்பிளாக எப்படி ஒரு சிக்கன் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் வந்து சோம்பு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஆனியன் வந்து பல்லாரி வந்து மீடியம் சைஸில் ஒன்றே தான் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக போட்டோம்னா உங்களுக்கு வந்து கிரேவி ஃபார்ம் ஆயிரும். நான் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு வெங்காயமே எனக்கு போதும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோடு ஒட்டி வரும். ஏன்னா இது சுக்கா கிரேவி கிடையாது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அதுவும் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ 1/4 கிலோ சிக்கனையும் அதில் போட்டு தேவையான அளவு அதுக்கான உப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை வந்து லைட்டாக அதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா சிக்கன் வந்து குக் ஆகும். இல்லைன்னா ஒழுங்காகவே உள் பக்கம் வந்து வேகாது. இப்போ வந்து இதில் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் ட்ரையாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து சில்லி பவுடரே கிடையாது. அப்போ காரத்துக்கு என்னென்னா இதில் வந்து நம்ம பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் சில்லியை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா போட்டு பெரட்டி எடுங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனோடு ஒட்டி நார்மலாக சுக்கா எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து வரணும். அதனால் இது பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை வந்து வேக வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதை எடுத்த பிறகு பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி போய் எப்படி சுக்கா ஸ்டேஜுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவி நீங்கள் வந்து இதை இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வெறும் ஆனியன் அண்டு சின்ன மசாலாவை வச்சு ஒரு சிக்கன் சுக்கா வந்து ரெடி. இதில் சில்லி பவுடர் எதுவுமே இல்லாட்டினாலும் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸ், ரசம், சாம்பார் சாதத்துக்கு உண்மையிலேயே இது சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசர வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you friends.